ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக படகு சவாரி இன்னும் ஓரிரு தினங்களில் தொடங்கப்பட உள்ளது. இதுகுறித்து களஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென் தமிழகத்தில் மிகவும் ஒரு புகழ் வாய்ந்த சுற்றுலா தலமாக குற்றாலம் திகழ்ந்து வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிய நாள் முதல் இங்கு வந்து சீசனாக கருதப்படுகிறது. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் புனித நீராடி இங்குள்ள இயற்கை அழகை ரசித்தவாறு செல்வார்கள். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக மெயினருவியிலிருந்து ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை படகு குளம் ஒன்று உள்ளது. அந்த படகு குளத்தில் தற்போது அந்த படகு சவாரி செய்வதற்காக அந்த ஆயத்த பணிகள் என்பது தற்போது நடைபெற்று முழுமை பெற்று உள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து அது திறக்கப்பட உள்ளது. இதனால் வந்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்கு வரக்கூடிய இந்த படகு சவாரி செய்ய வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது பாதுகாப்பு லைஃப் ஜாக்கெட் அணிய வேண்டும். மேலும் மது அருந்திவிட்டு படகு போக்குவரத்து செய்யக்கூடாது. படகு சவாரி செய்யும் போது செல்ஃபி எடுத்து ஆபத்தை உணராமல் அந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபடக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரக்கூடிய அடுத்த மாதம் வந்து சாரல் திருவிழா, அதாவது குற்றால சீசன் வருடம் துவங்கும் நேரத்தில் வந்து இந்த சாரல் திருவிழா என்பது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும். அது இந்த வருடம் என்பது சீசன் வந்து தொடங்கிய நாட்களில் இருந்து தற்போது அடுத்த மாதம் இந்த சாரல் திருவிழா என்பது நடைபெற உள்ளது. அந்த சாரல் திருவிழாவின் போது இங்கே வந்து இந்த படகு போக்குவரத்தும் அந்த படகு போட்டியும் நடத்தப்பட உள்ளது. இதனால் வந்து தற்போது குற்றால சீசன் என்பது களை கட்டி உள்ளது. மேலும் ஒரு சில அருவிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்தாலும் கூட இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாந்து செல்லக்கூடாது என்பதற்காக அந்த அரசு சார்பாக வந்து இந்த வெண்ணமடை படகு குளத்தில் வந்து தற்போது படகு போக்குவரத்து தொடங்குவதற்கான முழு வீச்சில் இந்த பணிகள் நடைபெற்று தற்போது படகு போக்குவரத்து தொடங்க ஒரு சில தினங்களை தொடங்குவதற்கு ஆயத்தமாக உள்ளது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.